உங்கள் 2 பேரோட சம்பளமும் முழுக்க முழுக்க செலவாயிடுச்சு தம்பி. ஒரு 5 10 சேமிக்கலான்னு நினச்சா முடியவே மாட்டது தம்பி என்றாள் போலி வார்த்தைகளுடன். சேமிப்பை பற்றியெல்லாம் பின் பார்த்து யோசிக்கலாம். நீங்கள் தாராளமாக இருப்பதை செலவு பண்ணுங்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் வெங்கடேஷ். 1 மாதத்திற்கு பிறகு, ஆனால் இது ரொம்ப அநியாயம் சாந்தா. தம்பி அந்த பெண்ணை பிடித்திருக்குன்னு சொன்ன பிறகும் நீ ஏன் அந்த பெண்ணை வேண்டாம்னு சொன்ன? லேசான கோபத்துடன் கேட்டான் திருமலைசாமி. எனக்கு அந்த பெண்ணை பிடிக்கல, அவ்வளவுதான். சற்று தயக்கமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர முற்பட்டவளின் தோளை பற்றி திருப்பினான் திருமலைசாமி. இல்லை சாந்தா, இனிமேல் நான் பொறுக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் உடனே நடத்தி காட்டப் போகிறேன். சவால் விடுப்பது போல் சொன்னான் திருமலைசாமி. இது நாள் வரையில் தன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத கணவன் இன்று சவால் விடும் அளவிற்கு மாறிவிட்டதைக் கண்டு உள்ளுக்குள் அச்சமுற்று சாந்தா தனது இறுதி அஸ்திரத்தை எடுத்து வீசினாள்.